நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு அண்டர்ரேட்டட் பவர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த தரப்பில் இருந்து அவங்க மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின் இறக்குனாங்க, அதுதான் 650 ட்வின்ஸ். ஸோ அந்த 650 ட்வின்ஸ் வந்தோடனே ராயல் என்ஃபீல்டு வந்து அவங்க தரப்புலேருந்து நாங்கள் ஃபாஸ்ட் வெஹிக்கிளும் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த இன்ஜினையுமே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நம்ம NMW பார்த்தீங்கன்னா பிக் போர் கிட் வச்சு கொண்டு வந்திருக்கு. ஸோ நார்மலாகவே வந்து ராயல் என்ஃபீல்ட்னாலே க்ரூசிங் அப்படின்னு தான் எல்லாருக்கும் மைண்டில் இருக்கும். ஆனால் ஏன் பின்னாடி இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ரேசிங். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இது ஒரு பிக் போர் கிட் உள்ள ஒரு வண்டி. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோஸ் ஃபுல் அபவுட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ளவர். அவர் ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்துட்டு ஓட்டிக்கிட்டு இங்கே வந்து இந்த வண்டியை விட்டுருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஹைதராபாத்லேருந்து நம்ம பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணி வந்து இந்த வண்டியை இவ்வளோ தூரம் பண்ணணும்னா எந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு வண்டிக்கு மேலே ஒரு மோகம் இருக்கும், எந்த அளவுக்கு அந்த ட்ராவலுக்கு மேலே ஒரு லவ் அண்ட் பேஷன் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த வண்டியை ஒரு எனக்கு நார்மல் 650 வேணாம், எனக்கு வந்து 850cc பவர் வேணும். ஆஸ் ஆஃப் நவ் கரண்ட்லி இட் இஸ் ப்ரொடியூசிங் 62 bhp. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட்மேட் எக்ஸாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் டிபி இதெல்லாம் ஸ்டஃப்லாம் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பவர் ட்ராப்பாக இருக்குது. பட் இப்போ அவர் வந்து திருப்பி அப்கிரேட் பண்ண போகிறாரு. ஸோ அது பண்ணணும். ஓவரால் இட் வில் ப்ரொடியூஸ் அரௌண்ட் லைக் அப்ராக்ஸ் 70 bhp வரைக்கும் அது வந்து இது பண்ணும். ஸோ விச் வில் கோ அப் டு என்னோட கெஸிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஸ்டாக் இன்டர்செப்டர் வந்துட்டு 180 போகும். பட் திஸ் இஸ் அன் பீஸ்ட் மோட். ஸோ யூஸ்வலி 200 மீட்டர் தான் இருக்குது, 200 டச்சோம். பட் இட் வில் கோ மோர் தென் 200. ஸோ எனக்கு ரொம்பவே அதை நினச்சி பார்க்கும்போது புல் இருக்கு. நான் இந்த வண்டி ஓட்டினேன். ஸோ ஒரு ட்ரையல் பண்ணி என்ன இந்த வண்டி பண்ணும் அப்படின்னு என்னன்னா ஃபஸ்ட்டு 3 கியர் தான் த்ராட் கொடுத்து, அதுக்கப்புறம் போதண்டா சாமி இந்த வண்டி அப்படியே ஒதுக்கி வச்சிரும் அப்படின்னு. அந்த அளவுக்கு இட்ஸ் ப்ரொடியூசிங் தி பவர். ஏன்னா நான் வந்து யூஸ்வலாக இன்டர்செப்டர் இஸ் அ வெரி ஹெவி வெஹிக்கிள், பிக் போர் கிட் வேறு இருக்குது. ஸோ என்ன ஆகும், யூஸ்வலாக எல்லாருக்கும் மைண்டில் வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இந்த வண்டி ஃப்ரண்ட் டயர் தரையிலே இல்லைங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து தலைவர் வந்து ஏதோ டர்ட் பைக் ஓட்டுற மாதிரி ஃபீல். வண்டி ஃப்ரண்ட் வீல் லிஃப்டாக யாரில் வைக்கிறதுக்கு தான் அது பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். தம்பி குழந்தை நான் பாவம் கொஞ்சம் கீழே அமுங்கி போ அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் சொல்லி எடுத்து தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. ஸோ அந்த ப்ராடக்ட்டை இப்போ உங்களுக்கு கண் முன்னாடி கணிக்கிற வாங்க க்ளோஸராக. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் 90 mm பிஸ்டன். இந்த பிஸ்டன் நார்மலாக நம்ம NMWல உங்களுக்கு இன்டர்செப்டருக்குன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஜஸ்ட் பிஸ்டன் ஆர் ரிங்ஸ், உங்களுக்கு இந்த ஃபுல் போர் கிட் இங்கே இருக்குது, பிஸ்டன் இருக்குது, அதுக்குள்ள ரிங்ஸ் இருக்குது, அண்ட் இன்னும் கேம் ஷாஃப்ட் இந்த பிஸ்டனில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த புஷஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஹை லிஃப்ட் கேம் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஹை லிஃப்ட் கேம். ஸோ இது கூட NMW பண்ணியிருக்கிறாங்க. NMWயோட பிக் வால்வ் இது. ஸோ அதுக்குன்னே உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நிறைய பிராண்டில் வந்து இந்த ஸ்ப்ரிங் கொடுக்கல, NMW அது கூடயே கொடுக்குறாங்க. திஸ் இஸ் அ ஹார்ட் ஸ்ப்ரிங். ஸோ ஹார்ட் டென்ஷன் ஸ்ப்ரிங் இந்த பிக் போர் கிட்டுக்குள்ளது. இது எல்லாம் கொடுத்ததும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ECU வந்துட்டு 650cc ECU வந்து ஒரு 850ccல ஓடினா என்ன பவர் அவுட்புட் வரும். ஸோ அவங்க என்ன செய்யிட்டாங்கன்னா ஸ்டாக் ECUவை 850ccக்கு டியூன் பண்ணி இறக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டாக் ECU அவங்க 850ccக்கு டியூன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. திஸ் ஆல் கம்ஸ் வித் அ பேக். இந்த மொத்த பேக்கும் ஒரு உருவமாக நிற்கிறது தான் இந்த வண்டி. இந்த ஒரு பீஸ்ட்டை ரெடி பண்ண அந்த நல்ல உள்ளத்தை இப்போ தான் பார்க்க போகிறோம். ப்ரோ ப்ளீஸ் கம் இன். ஹாய். ஸோ இவர் தான் அந்த பர்சன். ஸோ இவர் பார்க்கும்போது ஒரு அட்டாரில் தெரியும். எஸ், ஹீ இஸ் அ கிட்டாரிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ எனக்கு கிட்டாரிஸ்ட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் அந்த கிட்டாரிஸ்ட். ஸோ அவர் வந்து ஒரு சிலர் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போனார். கிட்டாரை ஒரு சைடில் ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு ஒரு சைடில் கிட்டார் வச்சு ஒரு செட்டப்லலாம் போனார். அது ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இவர் இதை பண்ணுறதுக்குள்ளே என்ன இது, பட் அவருக்கு தமிழ் வராது. ஸோ அவர் இங்கிலீஷில் பேசுவார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ வாட் மேக்ஸ் யூ டு கிரியேட் திஸ் கைண்ட் ஆஃப் அ பீஸ்ட் mode? Like I was riding this 650 from past 4 years. It's a BS6 release. I bought this bike.
I want some more power. I was looking for so many places. I was searching for so many videos. Then I found this NMW. In 2017, I made a big bore kit for Gixxer SF. Oh, From great. this only. Same from Same from NMW. NMW. Okay. It's 155cc. I made it for 202cc. Okay. It was like a beast at the time. Uh-huh. So still I have the bike. So I was waiting when it comes. When I seen the reel about the 865cc, then I contacted the sir and I bought this bike from Hyderabad to here. Here it is. I hope like you have taken your bike on the road. Yeah, So, I've seen the power is like too much actually. Even I'm like, I can't even go in this road that much power. Yeah. So you drove the bike, you tell me the more about it. So even I have an Interceptor just next to me. That's a completely stock. It's a 650, I would say, but that is 865cc. Man, I know. While riding, I'm getting goosebumps actually, to be honest. So thank you for doing this wonderful job, and thank you for let us to feel the vehicle and show the people like this is one piece of gem. Thank you. I want to show the people like how the bike can be modified in such a good way, in a very affordable price. And this is the NMW is the best place for do that thing. Thank you. So அவர் சொன்னது மாதிரி இந்த நார்மலாகவே பிக் போர் கிட்னாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் தாட் இருக்கும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ல இட் இஸ் ஆன் யர் பட்ஜெட். ஸோ 650 lovers, whoever you are, Interceptor or GT, if you want a big bore kit, here's your big bore kit. ஸோ இவ்வளோ ஒரு செட்டப் வந்து NMWல தான் இருக்குது. ஸோ NMWக்கு வாங்க, இன்ஸ்டால் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து, அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு இன்ஸ்டால் ஆல்சோ. ஸோ நீங்கள் வந்துட்டு இன் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா, அதுவும் நம்ம பெங்களூரில் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை உங்கள் இடத்துக்கு அவங்க வந்து டெலிவரும் பண்ணி நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஈஸி பீஸி கேம். ஸோ குட். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியை வந்துட்டு நான் ஓட்டினேன். உண்மையிலே வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கூஸ் பம் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள், அ பியூர் அப்சல்யூட் மான்ஸ்டர்னே சொல்லலாம். ஸோ அந்த பேருக்கு பொருத்தமான ஒரு வண்டி. அதுக்கு பவர் டெலிவரியுமே அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. அதாவது ஒரு லீனியர் பவர் கொடுத்துட்டு இருந்த ஒரு வண்டி இப்போது ரொம்ப ஒரு அக்ரெசிவான ரொம்ப ஹை ஸ்பீட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹைலி ஃபுல்லி லோட பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டி ஓட்டினேன், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது நம்ம ஸ்டாக் இன்னும் இன்ஜின் இது பண்ணியிருக்கோம், அதில் ஏதாவது வைப்ரேஷன், ஜீரோ வைப்ரேஷன். லைக் நீங்கள் நார்மலாக என்ன பழைய வண்டி ஓட்டுவீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. என்ன பவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அதுதான் அது. ரொம்ப லைக் ஒரு பாயிண்ட் பண்ணால் ஜுவிக் அப்படி தான் போகுது. லைக் ப்ரான்னு அவ்வளோ பவராக அது போகுது. லைக் எனக்கு சொல்லும் போது உண்மையிலே ஹுட்டி போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியாது, பட் ஒன்லி ஐ கேன் ஃபீல் தட் ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். அந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டினே சொல்லலாம். ஸோ இங்கே NMW உள்ள டெக்னீஷியன்ஸ்க்கு உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணோம். ஸோ நிசார் அண்ணனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் முன்னாடி தான் இருக்குது. கம்ப்ளீட் ஒரு ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ்க்குனே கொண்டு வந்திருக்கிறாங்க. உண்மையிலே இன்டர்செப்டர் லவர்ஸ் ஆர் GT லவர்ஸ், this is your pack if you need a performance. And this is your Ghosty signing off from Rise Park Tamil. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். Stay tuned. Cheers in another video. Bye. Try safe.